Hello students, welcome to our channel DK Centum Challengers. இந்த வீடியோவில் நம்ம 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.4ல இருக்கக்கூடிய 7th sum நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கீழே so that அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, 2 plus I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 the whole power 10 is purely imaginary அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பியூர்லி இமேஜினரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். ஸோ இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வெரிஃபை பண்ணாலே போதும். அதாவது இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாலே போதும். இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெட் இசட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கலாம். 2 plus I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 the whole power 10. ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இசட் தெரியும், கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும், மைனஸ் இசட் பார். ஓகேவா? அப்போது மைனஸ், ஸோ இசட்டுக்கு பதிலாக நமக்கு இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, 2 plus I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 the whole power 10. இசட் பார் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இங்கே ஒரு பார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து இசட்டுக்கு ஃபுல்லாகவே காமன் தான். ஸோ அதனால் நம்ம ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ். ஸோ இப்போது நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், என்னென்னா Z1 ப்ளஸ் Z2 இந்த ஹோல் பார் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாரை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். Z1க்கு தனியாக Z2க்கு தனியாக நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த பார் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக இருக்குது. ஸோ இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும். அப்போது 2 plus I root 3 the whole power 10 இங்கே ஒரு பார், மைனஸ் 2 minus I root 3 the whole power 10 இங்கே ஒரு பார். ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண போகிறோம், என்னன்னா Z power n the whole bar equal to Z bar the whole power n. ஓகேவா? ஜஸ்ட்டு இங்கே ஒரு பவரில் ஒரு நம்பர் இருந்து, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவரில் ஒரு நம்பர் இருந்து அதுக்கு ஹோல் பார் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாரை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டு பவரை நம்ம வெளியே எழுதிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, பவரில் 10 இருக்குது, வெளியே வந்து நமக்கு பார் இருக்குது. ஜஸ்ட் இந்த பாரை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டு 10 வெளியே போட போகணும், அவ்வளோதான். அப்போது 2 plus I root 3, ஸோ அதை தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் நமக்கு சொல்லுது, பார் த ஹோல் பவர் 10. ஓகேவா? மைனஸ் அதே தான் இருக்கும். ஸோ இந்த பாரை உள்ளே கொண்டு வந்துட்டு 10 வெளியே போட போகிறோம். அப்போ 2 minus I root 3 பார் த ஹோல் பவர் 10. ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், ஸோ இந்த பார் அப்படின்னா நமக்கு தெரியும் காஞ்சுகேட் தான் மீன் பண்ணுது. ஸோ காஞ்சுகேட் அப்படின்னா இந்த ஐட்டமோட சைனை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸில் இருக்குது. ஸோ காஞ்சுகேட் எடுத்ததுக்கப்புறமா நமக்கு 2 minus I root 3 மாறிடும். ஓகேவா? இந்த ஹோல் பவர் 10 அப்படி இருக்கும். ஜஸ்ட் இந்த ப்ளஸ்ஸை நம்ம மைனஸாக மாற்றிருக்கோம், இதுக்கு பேர் தான் காஞ்சுகேட், மைனஸ். ஸோ அதே தான் இங்கேயும், இங்கே நமக்கு மைனஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம ப்ளஸில் மாற்ற போகிறோம், 2 plus I root 3 the whole power 10. ஓகேவா? ஸோ இப்போது இந்த வெளியில் இருக்க மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேர்முக்கும் காமன், இந்த டேர்முக்கும் காமன். ஸோ இதை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் 2 minus I root 3 the whole power 10. ஸோ மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும், 2 plus I root 3 the whole power 10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். இந்த ப்ளஸ் டேர்மை முன்னாடியும் மைனஸ் டேர்மை பின்னாடியும் எழுத போகிறோம். ஸோ ப்ளஸ் டேர்மை முன்னாடி எழுதணும் அப்படின்னா
ஸோ முன்னாடி ப்ளஸ் போட்டால் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். 2 + i√3 the whole power 10. இந்த மைனஸ் 2 மைனஸ் i√3 the whole power 10. ஓகேவா? ஸோ இதுதான் மைனஸ் இசட் பாரோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இசட்டோட வேல்யூவும் மைனஸ் இசட் பாரோட வேல்யூவும் ஈக்குவல். ஸோ இப்போது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அதாவது இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியில் சொன்ன மாதிரி இந்த கண்டிஷனை நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. நம்ம இசட்டுன்றதை இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா இசட் இஸ் பியூர்லி இமேஜினரின்னு கூட சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரியல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இசட் ஈக்குவல் டு இசட் பார். ஓகேவா? ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா இசட் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம லெட் இசட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். 19 minus 7i divided by 9 plus I the whole power 12 plus 20 minus 5i divided by 7 minus 6i the whole power 12. ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரே ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதாவது x + iy ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டரில் இமேஜினரி டேர்ம் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 9 minus 7i by 9 plus i இதை மட்டும் எடுத்துக்கலாம். 9 minus 7i divided by 9 plus i. ஸோ இப்போது இந்த டினாமினேட்டருக்கு நம்ம கான்ஜுகேட் எடுத்து இதோட நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டரோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கான்ஜுகேட் அப்படின்னா நம்ம டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இமேஜினரி டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் சைன் எடுத்துக்கிறோம். அதாவது 9 minus i 9 minus i. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஈக்குவல் டு. ஸோ இப்போது இந்த 19 நம்ம 9ஓடையும் மைனஸ் ஐயோடையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 19 into 9 நமக்கு 171. ஸோ 19 into மைனஸ் ஐ நமக்கு மைனஸ் 19i minus 7i into 9 நமக்கு minus 63i. ஸோ minus 7i into minus i நமக்கு plus 7i square. ஓகேவா? divided by. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். a plus b into a minus b. ஸோ அப்போது ஏக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதணும். ஏக்கு பதிலாக நமக்கு 9, அப்போ a ஸ்கொயர் நமக்கு 81 மைனஸ் பிக்கு பதிலாக நமக்கு i, b ஸ்கொயர் நமக்கு i ஸ்கொயர். ஓகேவா? ஸோ i ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் -1. அப்போ மைனஸ் ஆஃப் -1 நமக்கு +1. ஓகேவா? ஈக்குவல் டு 171. ஸோ minus 99 minus 63i நமக்கு minus 82i. ஸோ i ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1. அப்போது +7 into -1 நமக்கு -7 divided by 81 plus 1 நமக்கு 82. ஓகேவா? ஈக்குவல் டு. ஸோ இப்போது 171 minus 7 நமக்கு 164. ஓகேவா? minus 82i divided by இந்த 82. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 82 பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுக்குமே காமன். ஸோ அப்போ செப்பரேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 164 divided by 82 minus 82i divided by 82. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 2 times. ஸோ இது 1 time. ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2 minus i மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த 20 minus 5i divided by 7 minus 6i அப்படின்றத எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 minus 5i divided by 7 minus 6i. ஸோ இதுக்குமே அதே மாதிரி தான் டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் எடுத்து
நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கான்ஜுகேட் அப்படின்னா இந்த மைனஸ் 6i ப்ளஸ் 6i மாற்றணும். இப்போது 7 + 6i டிவைடட் பை 7 + 6i. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20யை 7ஓடையும் ப்ளஸ் 6iயோடையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 20 × 7 நமக்கு 140. நெக்ஸ்ட் 20 × 6i நமக்கு 120i. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த -5i × 7 நமக்கு -35i. -5i × +6i நமக்கு -30i². ஓகேவா? டிவைடட் பை, ஸோ இது நமக்கு ஃபார்முலா தான், a - b × a + b. அப்போது a² - b² அப்படின்னு எழுதணும். ஏக்கு பதிலாக நமக்கு 7, a² நமக்கு 49, மைனஸ் b நமக்கு 6i, அப்போது b² நமக்கு 36i². ஓகேவா? ஸோ இப்போது 140, ஸோ 120i - 35i நமக்கு ப்ளஸ் 85i. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா i² வேல்யூ நமக்கு -1, அப்போது -30 × -1 நமக்கு +30 டிவைடட் பை 49 மைனஸ், ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா i² வேல்யூ -1, அப்போது -36 × -1 நமக்கு +36. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போது 140 + 30 நமக்கு 170, இந்த 85i டிவைடட் பை 49 + 36 நமக்கு 85. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த 85மே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுக்குமே காமன். அப்போ செப்பரேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 170 டிவைடட் பை 85 ப்ளஸ் 85i டிவைடட் பை 85. ஓகேவா? ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 2 டைம்ஸ், இது நமக்கு 1 டைம். அப்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 + i. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2 + iயையும் 2 - iயையும் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது z ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 - i. அப்போது 2 - i the whole power 12 அப்படியே தான் நமக்கு இருக்கும். ப்ளஸ், ஸோ நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பதிலாக நமக்கு 2 + i. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 12 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி படி பார்த்தீங்கன்னா நம்ம z அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போது இந்த z பார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா z இஸ் ரியல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம z பார் கண்டுபிடிக்கலாம். z பார் ஈக்குவல் டு, ஸோ இசட்டோட வேல்யூ இது. ஸோ z பார் அப்படின்னா இதுக்கு நமக்கு ஹோல் பார். ஓகேவா? அப்போது 2 - i ஹோல் பவர் 12 ப்ளஸ் 2 + i the whole power 12. ஸோ இதுக்கு நம்ம ஹோல் பார். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி சப்டிவிஷனில் பார்த்த மாதிரியே தான், ஜஸ்ட் இந்த பாரை நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி சப்டிவிஷனில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஸோ இந்த பாரை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 + iக்கு தனியாக பார் கொடுக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாரை நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கலாம். 2 - i பார் பவர் 12 ப்ளஸ் இங்கே நமக்கு 2 + i பார் 12. ஓகேவா? ஸோ இந்த பார் அப்படின்னா நமக்கு தெரியும் கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ கான்ஜுகேட் அப்படின்னா இந்த இமேஜினரி டேர்மோட சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு -i அப்படின்னு எழுதிருக்கு. ஸோ இப்போ நம்ம +i அப்படின்னு எழுதணும். அதாவது 2 + i the whole power 12. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ், ஸோ இதுலேயுமே அதே மாதிரி தான். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா +i இருக்குது. ஸோ அப்போ நம்ம -iன்னு எழுதணும். 2 - i the whole power 12. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு z பார். ஸோ இப்போது இந்த z வேல்யூவையும் z பாரோட வேல்யூவையும் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவல் தான். இந்த டேர்ம்ஸ் தான் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அடிஷன் நம்ம எப்படி பண்ணாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே நமக்கு RHS ஈக்குவலாக இருக்கனால நம்ம LHSஐ ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது LHS ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா z ஈக்குவல் டு z பார். ஓகேவா?
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி படி நமக்கு இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது இந்த z ஈக்குவல் டு z பார் அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம z இஸ் ரியல் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இந்த z அப்படின்றது தான் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பராக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கொடுத்துருக்கதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.